Okay, so guys, Angular or React actually அப்படின்னு நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஓகே பேச்சுக்கலாம். ஓகே, ஆங்குலர் ஆர் ரியாக்ட். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகும்போது, அது முக்கியமாக ஃபுல் ஸ்டாக்லேயோ இல்லை நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகும்போதோ ஆங்குலர் எடுக்கலாமா ரியாக்ட் எடுக்கலாமா. அஃப்கோர்ஸ் HTML CSS JavaScript அப்படிங்கிறது காமன் ஆக்சுவலாக. பட் அது இல்லாமல் அதில் கண்டிப்பாக ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் இன்னவிட்டபிள். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆங்குலர் கற்றுக்கணுமா இல்லை JavaScript ரியாக்ட் கற்றுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் என்னோட யூடியூப்பில் போட்டிருப்பேன். அப்போ என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் வந்து ரெண்டுல எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நான் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இது வந்து என்னோட ரிப்போர்ட் கிடையாது. இட் ஜஸ்ட் அ மார்க்கெட்டோட ரிப்போர்ட். நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட இந்த மார்க்கெட்டை சர்ச் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் கிளியர்லி டெல்லிங் இந்த இதில் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5.3 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்போ 3% ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் வந்து 6.3 இருக்குது. அதே ஆங்குலரோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.2 தான் இருக்குது. டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 அப்படிங்கிறது இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இதோட ஓவரால் ரேங்கிங் அப்படிங்கிறது ரியாக்டோடது 6.3 ஆக்சுவலாக, ஆங்குலரோடது 0.3. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரே பண்ண முடியல, எனக்கு என்னால் நம்பவே முடியல ஆக்சுவலாக. ஹவு திஸ் இஸ் ஹேப்பன். மேபி இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.3 எங்கே இருக்குது, 0.2 எங்கே இருக்குது, கம்பேரே பண்ண முடியல ஆக்சுவலாக. 0 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு 5 ரியாக்ட் தான் ஆக்சுவலாக. மேபி அடுத்த 2 இயர்ஸ்க்கு இதுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ட்ரெண்டில் இருக்கும்போது அடுத்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து இப்போ பண்ணுற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே அடுத்த டெவலப்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ரியாக்ட்டுக்கான அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐ கேன் சாலிட்லி டெல்லிங் தட் ரியாக்ட் ஹேஸ் வெரி சாலிட் ஃபியூச்சர் ஆக்சுவலி. ஆங்குலருக்கு வந்து என்னென்னா, நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக நான் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஆங்குலரில் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். லைக் 2 வீக்ஸ் பேக். ஆங்குலரோட எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி 15 இயர்ஸ் முன்னாடி US, ஃப்ரான்ஸ், சைனீஸ் அண்ட் சிங்கப்பூர் இந்த இடத்துல டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் லைக் 5 இயர்ஸ் முன்னாடி 6 இயர்ஸ் முன்னாடி. பட் ஹவர் இன்னும் அதெல்லாம் ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் ஸ்டில் தே ஆர் மெயின்டெனிங். ஏன்னா உடனே அவங்களால மாற்ற முடியாது, ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ உடனே அவங்களால மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்டில் தே ஆர் ப்ரிஃபர் டு யூஸ் ஆங்குலர் ஒன்லி. ஓகேவா? பட் ரீசெண்டாக புதுசாக ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே ரியாக்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஃபியூச்சர்லையும் கண்டிப்பாக ரியாக்ட் தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஃபார் ரியாக்ட் ஆக்சுவலி ஹியர். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே ட்ரெண்டு நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்லையும் இப்படியே தான் இருக்கும் ஆக்சுவலாக. தேங்க்யூ.